பிரைஸ்லார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய வேதத்தை குறித்து நாம் தியானிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம் 29வது வசனம். என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை அக்கினியைப் போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த அனுபவத்தை பெற்ற எரேமியா தீர்க்கதரிசி 20வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமல் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை அவர் சொன்னபடியினால் அதை கேட்ட சத்துருக்கள் அவரை அடித்தார்கள், உளையான குழியில் போட்டார்கள், அவருக்கு விரோதமாக எழும்பினார்கள். ஆகவே நான் கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன் என்று அவர் தீர்மானித்தார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவருடைய உள்ளத்தில் எலும்புகளில் அடைப்பட்டிருக்கிற நெருப்பை போல் இருதயத்தில் இருந்தபடியினால் பொறுக்கக்கூடாமல் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு போதித்தார். ஆம் பிரியமானவர்களே, உண்மையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் அக்கினியாக இருக்குமானால் நிச்சயம் அந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது நமக்குள் அக்கினி மூலம் நாம் தியானித்த அந்த வார்த்தையை ஜனங்களுக்கு எடுத்து உரைப்போம். எரேமியா 5வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில், ஆகையால் சேனையின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் அது அக்கினியாய் மாறும்போது ஜனங்களை பட்சிக்கும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள் அது அக்கினியை கொண்டு வரும், ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்குள் ரட்சிப்பை கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தை அக்கினியை போன்றது, இரண்டாவது சம்மட்டியை போன்றது. எரேமியா 18வது அதிகாரம் 4 முதல் 6 வசனம் வரை. எரேமியா குயவன் வீட்டுக்கு போனார். குயவன் மண் பாண்டத்தை வணைந்து கொண்டிருக்கும் பொழுது அது கெட்டு போனது. குயவன் அதை வேறு பாண்டமாக திருத்தி அதை வணைந்தான். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய கையில் இருக்க தண்டியும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை கண்டிப்பாய் நாம் கெட்டு போகிற பகுதியெல்லாம் நம்மை உடைத்து உருவாக்கி திரும்பவும் அவர் விரும்புகிறபடி அவர் விரும்புகிற சாயலில் நம்மை உருவாக்குவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய வசனம் நம்மை உருவாக்கும். மத்தேயு விசேஷம் 26வது அதிகாரத்தில் 75வது வசனத்தில், அப்பொழுது பேதுரு, சேவல் கூவும் முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இந்த பேதுரு உள்ளத்தை உடைத்தது. அவன் மனங்கசந்து அழுதான். பிரியமானவர்களே, சில வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தை உடைக்கும். நம்முடைய மனம் கசந்து அழும்பொழுது நாம் தேவன் விரும்புகிற பிரகாரம் அந்த வசனம் நம்மை உருவாக்கிவிடும். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். 3வதாக உபாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 2வது வசனத்தில், மழையானது இளம் பயிறு மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று சொல்லுகிறார். மழையானது இளம் பயிர் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புலி மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் மழையைப் போல பனித்துளியைப் போல இறங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 10-11 வசனத்தில், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதை முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ
அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் பனித்துளி போல இறங்கும், மலையை போல நம்மையில் பொழியும். அப்பொழுது அவர் விரும்புகிறபடி அந்த வசனம் நமக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அவர் விரும்புகிறபடி நமக்குள் அந்த வசனம் கிரியை செய்கிறதாக இருக்கிறது. எபிரேயர் 6வது அதிகாரம் 7வது வசனம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுதலுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நம்மேல் பனித்துளி போல் மலை போல் இறங்கும் பொழுது அந்த வார்த்தையை உட்கொண்டு அந்த வசனத்தில் வேறுண்டு அந்த வார்த்தையை விசுவாசித்து நாம் துளிர்விடும் பொழுது நாம் தேவனால் ஆசீர்வாதம் பெறுவோம். கர்த்தருடைய வார்த்தையினால் வருகிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.